முட்டை குழம்பு செய்யலாங்க. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுட்டு தக்காளி போடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி வதக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லி பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் போட்டு ஆறுன அப்புறம் நம்ம அரைச்சிடலாம். குழம்பு தாளிச்சிடலாம். கடுகு சேர்த்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். அரைச்சி சாறு கழுவி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அப்புறம் முட்டையை போட்டுடலாம். முட்டை போட்டுடலாங்க. தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம வேவிச்சு போட்ட முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிச்சிருக்கு. இதுக்கு இனி 2 முட்டை உடைச்சி இந்த மாதிரி ஊற்றிடலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அதிகமாக வச்சோன்னா அப்படியே முட்டை கரெக்டாக வெந்துருங்க. முட்டை குழம்பு ரெடிங்க. 2 முட்டை உடைச்சி ஊற்றினேன், 2 முட்டை வேவிச்சு போட்டேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. முட்டை குழம்புக்கு நான் இட்லி